Hi all, welcome to Beyond Boundaries Cricket. நம்ம கண்டினியூவேஷன் ஆஃப் ஐபிஎல் ரிட்டன்ஷன் பற்றி என்ன ட்ரேட்லாம் நடந்திருக்குன்னு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து யாராச்சும் பார்க்கலன்னா பாருங்கள். சிஎஸ்கே அவங்க ட்ரேடு, கல்கட்டா ஆர்ஆர் அவங்க ட்ரேடு பற்றிலாம் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வி வில் ஸ்டார்ட் வித் ஈசாலா கப் நம்பரே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி டீம் பற்றி பேசலாம். ஸோ ஆர்சிபி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா they released 8 players, retained 17 players. Total purse value வந்து 16.4 crores available இருக்கு. 8 players accommodate பண்ண முடியும். அதில் 2 overseas player இருக்காங்க. ஸோ நோட்டபுள் ரிலீஸ்ன்னு பார்த்தா லியாம் லிவிங்ஸ்டோன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்கள விட்டுருக்காங்க. லுங்கி நிகிரிலாம் விட்டுருக்காங்க. ஸோ வாட்ஸ் யுவர் தாட் கணேஷ்? இவங்க எப்படி டார்கெட் பண்ணுவாங்க? நீ டார்கெட் பண்றத பத்திலாம் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்சிபின்னு இருப்பாங்களா? அது ஒரு கேள்வி கரெக்ட், இருக்கே. நல்ல இவங்க கேள்வி. என்ன பேர் இருக்குன்னே தெரியாது. அந்த எந்த அப்படி கண்டிஷனுக்கு இருந்து பேஸ் பண்ணி எடுப்பாங்க அது ஒன்று இருக்கு. பெங்களூர் வந்து மேட்ச் இல்ல நடக்குமான்னு தெரியல, புனேன்னு சொல்றாங்க. ஸோ இல்ல அந்த ஐ ஒரு திங்க் கன்சர்ன் இருக்கு. சரி. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்போ வெங்கடேஷ் பிரசாத்தும் மறுபடியும் உள்ள வராரு. அந்த அனில் கும்ப்ளே அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராங்கா என்ன ட்ரை பண்ணாங்கன்னா, அதில் மேக்ஸிமம் ட்ரை டு பிரிங் சின்னசாமி. ஏன்னா அது சின்னசாமி சும்மா இல்லை, அது ஹிஸ்டாரிக் ஸ்டேடியம், எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பழைய ஸ்டேடியம், எத்தனை மேட்சஸ் நடந்திருக்கு அது எல்லாருக்கும் தெரியும். அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்திருக்க கூடாது, பெட்டராக மேனேஜ் பண்ணியிருக்கணும். பட் ஐ திங்க் தே வில் ட்ரை டு பிரிங் இட் பேக். அண்ட் ஜோக்ஸ் அப்பார்ட், ஆர்சிபி வந்து இப்போ பேர் மாறிச்சுன்னா மறுபடியும் அக்கௌண்ட் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணுமா? அதுதான் என் கேள்வியாக இருக்கு. இல்லை, பட் மார்ச் 31 டீம் தெரிய வரும். அவங்களோட சேல் வந்து லைக்லி டு பி கம்ப்ளீட்டட் ஆன் March 31. ஸோ லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆர் லுக்கிங் அவுட். பட் ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, இந்த பெங்களூர் ஸ்டேடியம் அந்த அந்த இது இன்னும் கேஸ் சால்வ் ஆகல. அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் இட் இஸ் டேக்கிங் டைம் ஐ ஃபீல். ஓகே, கம்மிங் பேக் டு இது ஆக்ஷன் பொறுத்தவரை என்ன பண்ண போறாங்க? அவங்க யாரை டார்கெட் பண்ணுவாங்க? லிவிங்ஸ்டோனை விட்டுருக்காங்களே, நீ என்ன நினைக்கிற நீ? மோஸ்ட்லி அவங்க ரீடைன் பண்ணிட்டாங்க மேஜர் ஸ்குவாட. மேஜர் ஸ்குவாடை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் அந்த லுங்கி இங்கடி போயிட்டதுனால மேபி அந்த ஒரு பேக்கப் ஆப்ஷனாக ஒரு, ஏன்னா ஹெசல்வுட் இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹெசல்வுட் இருக்காரு. ரிட்டைன். ஸோ அது மேபி அந்த ஹெசல்வுட்டுக்கு பேக்கப் இல்லைன்னா ஒரு அடிஷ்னல் ஒரு ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன், அது ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு, இல்லை அந்த ஃபாரின் ஆப்ஷன்ஸ் யார் யாராக இருக்காங்களோ அவங்கள யாரோ ஒருத்தர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்டு மிடில் ஆர்டரில் ஒரு ஆல்ரவுண்டிங் எபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு பிளேயர், அதுக்கு மேபி எல்லாம் அவங்க பேக்கப் ஃபில் பண்ணுறது தான் மோஸ்ட்லி அவங்களோட ரோல்ஸாக இருக்கும் ப்ரிடாமினன்ட்லி. ஏன்னா மேஜர் ஸ்குவாட் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சைலண்டான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஹரி, வாட்ஸ் யுவர் தாட்? மேக்ஸியை திருப்பி உள்ள போவாங்களா? மேக்ஸ்வெல், ரசல் அந்த மாதிரி பிளேயர்ஸை? மேக்ஸ்வெலுக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஐ திங்க் தே நீட் அ பேக்கப் ஃபார் யஷ் தயால். யஷ் தயால் வந்து ஐபிஎல் ஃபைனல்ஸ்க்கு அப்புறமா ஹி ஹாஸ் நாட் பிளேட் எனி மேட்சஸ். ஸோ அவனோட ஃபார்ம் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும். சேம் வித் ஹேசல்வுட். பிகாஸ் ஹேசல்வுட் வந்து ஆஷஸ் போகிறதுக்கு முன்னாடியே இன்ஜுரி கன்சர்ன்லாம் இருக்குது. இஸ் கோயிங் டு பிளே 5 மேட்சஸ் அண்ட் தென் T20 வேர்ல்ட் கப். அதுக்கப்புறமா வெதர் ஹீ வில் பி அவைலபிள் ஃபார் வேர்ல்ட் கப்பா அப்படிங்க பார்க்குறப்போ அது ஒரு கன்சர்ன் இருக்குது. தே ஹாவ் டு ஃபில் பேக்கப் ஃபார் ஹேசல்வுட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் யஷ் தயால். அண்ட் அவங்களுக்கு வந்து they might prefer Rachin Ravindra or Devon Conway. Either one of them. அண்ட் பவுலிங் Rachin ஆஸ்பெக்ட்ல பார்த்தா Ravindra or Devon Conway. ஆகாஷ் தீப் ஏற்கனவே அவங்களுக்கு இருந்திருக்காங்களே, ஆகாஷ் தீப்பை ட்ரை பண்ணலாம்ல, வெளில அதான் ஆப்ஷன்ஸ் அதான் இருக்கு. பேக்கப் தான். ஜஸ்ட் நான் சொன்னதுதான். யஷ் தயாலுக்கும் ஹேசல்வுட்டுக்கும் பேக்கப் பார்க்கணும். யஷ் தயாலுக்கு ஒரு இந்தியன் பேசரும், ஹேசல்வுட்டுக்கு ஒரு ஃபாரின் போலரையும் அவங்க வந்து பேக்கப் பார்க்கணும். மற்றபடி அவங்க எல்லாமே கவர்ட் தான். ஸோ லுக்கிங் அட் டிம் டேவிட் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் ஆல் கவர்ட். அவங்களுக்கு மேபி தே மைட் தே வாண்ட் அனதர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஃபில்சால் இருக்கான், பட் தே மைட் வாண்ட் கான்வே இருந்தால் அவங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா லுக்கிங் அட் தேவ்தூத் படிக்கல் அவங்களோட ஃபார்ம்லாம் பார்க்கும்போது மோர் ரஷத் பட்டிடாவோட அவைலபிலிட்டியும் பெரிய கன்சர்ன் இருக்குது. பிகாஸ் இஸ் ஆல்சோ இன் இன்ஜுரி நவ். ஸோ ஐபிஎல்க்கு வர முடியுமான்னு தெரில. அதனால் எங்களுக்கு எப்படி போவாங்க, என்ன எப்படி, இதில் என்ன பெரிய கொஸ்டின்னா மேனேஜ்மெண்ட் ஓனர் சேஞ்ச் ஆக போகிறோம். ஓனர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இவங்க டீம் எடுக்கிறாங்க.
அந்த ஓனரும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் செட் ஆகுமா, இது எப்படி அவங்க அப்ரோச் பண்ண போறாங்க, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ. நம்ம இந்த ஐபிஎல் நம்ம பார்த்ததே கிடையாது, இந்த scenario நம்ம பார்க்க தான் போறோம். ஏன்னா ஓனர் மாறினதுக்கு அப்புறமா மோஸ்ட்லி எல்லாம் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க, டீம் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும், எல்லாம் ஆகும். பட் இது நடந்திருக்கு. இது இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் ஆர்சிபி. தே ஹாவ் சீன் த டிரான்சிஷன் ஃபேஸ். எப்படி விஜய் மல்லையாட்டிருந்து இங்க வந்து டிரான்சிஷன் ஆயிருக்கு. கம்பேரிட்டிவ்லி மற்ற ஐபிஎல் டீம்ஸ் பார்க்குறப்போ ஆர்சிபிக்கு ஓனர் சைட்ல நிறைய டிரான்சிஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு இது பெருசா இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஐ திங்க் வந்து இப்போ பெங்களூர்ல இல்லைன்னா தே கேன் ட்ரை ஃபார் ஜெரால் கோட்ஸு இந்த மாதிரி பிளேயர்ஸு. ஈவன் வந்து ரவி பிஷ்னாயுமே ட்ரை பண்ணலாம் அவங்க. தே கேன் லுக் அவுட் இந்த இந்தியன் ஆல்ரெடி இதில். சுரேஷ் சர்மா இருக்கான்ல, சுரேஷ் சர்மா ஆல்ரெடி ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கான். வெதர் தே வில் ப்ரிஃபர் another லெக் ஸ்பின்னர். நான் குணால் பாண்டியா ஆல்ரெடி செட்டில்டு. குணால் பாண்டியாவும் சுரேஷ் சர்மாவும் ஓகே. எகெயின் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஒரு லெக் ஸ்பின்னருக்கு போகலாம். ஓவர் அவங்க பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ரிமைனிங் பர்ஸ். கரெக்ட். ரவி பிஷ்னா எல்லாம் மினிமம் 10 crores போவான். ஸோ அவங்க ஆமா. அதுக்கெல்லாம் அவங்களால போக முடியாது. அவங்க போனா ரச்சின் ரவீந்திரா, கான்வே அந்த மாதிரி தான் போக முடியாது அவங்களால. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்கேஸ் ஃபில் சால்ட் அவைலபிலிட்டி இல்லைன்னா இந்த நியூசிலாந்து பிளேயர்ஸை வச்சு அவங்களால ஆட முடியும் ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பவுலர் கிடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பத்திரானா மாதிரி ஒரு பிளேயரை ஆல் இன் ஆல் அவுட் போகிறாங்கன்னா, இப்போ இருக்கிற பிளேயரே ஓகே, ஒரு பத்திரானா மாதிரி ஒரு பவுலர் டார்கெட் பண்ணி போகலாம், அட் த வில் 14 crores வரையும் போகலான்னு கூட ட்ரை பண்ணலாம்ல அவங்களோட காம்பினேஷன் அட் எனி பண்ணலாம் பண்ணலாம் சுச்சுவேஷன். பண்ணலாம். இல்ல அவங்க வந்து இந்த வாட்டி மிக்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேலை இருக்கு கண்டிப்பா. அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் பட்டிடாவோட அவைலபிலிட்டி, எஸ்தேலோட ஃபார்மு, ஹேசில்வுட்டோட கண்டிஷன். அவனோட ஒர்க்லோட பொறுத்த வரைக்கும் அவன் எகைன் ஐபிஎல் வந்து கண்டினியூ பண்ணுவானா, ஹீ மைட் ஆப்ட் அவுட், ஹீ மைட் கெட் இன்ஜூர்ட். ஸோ அவனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அவங்க வந்து கரெக்டான பேக்கப்ஸ் பார்த்தே ஆகணும். வெங்கடேஷ் ஐயர் போன வாட்டி நல்லா ரொம்ப ஆட் ஃபைட் போச்சு. 23 crores போனதுக்கு முக்கியமான காரணம் ஆர்சிபி கேப் பண்ணது. இல்ல, ஃபர்ஸ்ட் கேப் இல்ல இப்போ ஆனால் ஆர்சிபி கேப் பொறுத்த இல்லை. வரைக்கும். மேபி டிகாக்கு, குர்பாஸ் நீ சொன்ன விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு இது கூட ட்ரை பண்ணலாம்ல கணேஷ்? வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் மேபி டிகாக் போனா போக சான்ஸ் இருக்கு. குர்பாஸ் போவாங்களான்னு தெரியல, பட் மேபி ட்ரை பண்ணுவாங்க. டிகாக் மீன்ஸ் ஒரு ஸ்டீல் டீல் கிடைச்சதுன்னா, பேஸ் பிரைஸ்ல வந்தது எடுக்க முடியுற சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்ன ஹரி, ஈசாலா கப் நம்மதே பட் ஐ வாய்ப்பு ஃபீல் இருக்கா? கான்வே வாய்ப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் தே ஆர் தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். பட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்க கிரவுண்ட்ல டிஃபெண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இல்ல அதனால இல்ல வந்து நானு லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ், லாட் ஆஃப் சொல் இல்ல சொல். நான் அதே இப்போ விராட் கோலி ஜெர்சி இப்போ பார்த்தேன் புதுசா. அது உண்மையா என்னன்னு தெரியல, பட் நத்திங் இப்போ ஃபோன் இருக்குல்லையா, அந்த ஸ்பான்சர் போட்டு ஜெர்சி பார்த்தேன். அது நிஜமா அது மாறிடுச்சுன்னா அவங்களே பதில் சொல்றாங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வாட்டி கப்படிக்க சான்ஸ் இருக்கா? நத்திங் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அதுதான் என்னோட ஃபீல். இல்ல இப்படிதான் இப்ப நம்ம இது பண்ணிட்டு இருந்தீங்க லாஸ்ட் நீங்க. டைம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் பெங்களூர் காண்ட் அப்படின்னு போட்டீங்க, ஆனா கப் அடிச்சாங்க. சொல்லு ஹரி. பார்ப்போம் என்ன. ஏன்னா இவங்களோட சுச்சுவேஷன் வந்து ஒரு ப்ரிக்கேரியஸ் சுச்சுவேஷன் தான். ஓகே ஓகே. அதனால வந்து எப்படி அவங்க டீம் செட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பிளேயர்ஸ் கன்சர்ன் இருக்கு. ஏன்னா அவங்க டீம் வந்து மற்ற டீம்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு பிளேயர் இல்லைன்னா இன்னொரு பிளேயர் வச்சு மேட்ச் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், அப்பெல்லாம் கிடையாது. இங்கே ஹேசில் வுட்னு ஒருத்தர் நீ தூக்கிட்டீங்கன்னா அந்த டீம் அடி போலிங்ல முடிஞ்சது கதை. கரெக்ட். அதே மாதிரி அந்த டீம்ல விராட் கோலின்னு ஒருத்தனை எடுத்துட்டீங்கன்னா பேட்டிங்ல பெரிய டிராபேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க எல்லாத்தையுமே இந்த இதில் அட்ரஸ் பண்ண முடியாது. ஐ வாண்ட் தெம் டு டிஃபெண்ட் த ஐபிஎல் டைட்டில். பட் தே ஹேவ் சான்சஸ். டிம் டேவிட் ஃபார்ம் இஸ் சப்போர்ட்டிவா இருக்கு அவங்களுக்கு. இப்போ போற இதுல பார்த்தா டிம் சப்போர்ட்டிவா டேவிட், இருக்கு. ஆனா ஷெஃபர்டும் நல்ல ஃபார்ம்ல நான் என்ன இருக்காரு. சொல்றேன், ஆமா இருக்காரு. பட் ஸோ அதான். ஸோ ஈசா இது ஆர்சிபி ஃபேன்ஸ், ஈசாலா கப் நம்மதேவா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் இது பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வில் கோ ஆன் டு நம்ம சதர்ன் டெர்பி டீம். இன்னொரு இது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையும் தே ரிலீஸ் 8 players. அதில் ரீடைன்டு 15 players. அவங்க பஸ் வந்து 25.5 crores அவைலபிள் இருக்குது. 10 slots இருக்குது. அதில் வந்து 2 overseas slot. அவங்க வந்து ஷமியை வந்து இது பண்ணிட்டாங்க, ட்ரேட் பண்ணிட்டாங்க எல்எஸ்ஜிக்கு. ராகுல் சாகர், ஆடம் ஜாபா, வியான் முல்டர்,
அபினவ் மனோகர், சிம்ரன்ஜித் சிங், இவங்க எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ் யுவர் தாட், ஹவு தே வில், எந்த மாதிரி பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க? பர்டிகுலர்லி அவங்களோட பவுலிங் லாஸ்ட் டைம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதை டார்கெட் பண்ணுறதுக்காக இப்போ அதை எய்ம் பண்ணுவாங்க. நீ என்ன நினைக்கிற கணேஷ், யாரெல்லாம் இது பண்ணுவாங்க? அதான் கன்சிடரிங் அவங்க வந்து 2 ஸ்பின்னர்ஸ் மீன்ஸ் ஆடம் ஜாம்பா ராகுல் சார் 2 பேரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட பிரைமரி நீட் வந்து ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக தேவை. ஒரு ஸ்பின் ஷமியும். பவுலர் ஷமியும் விட்டுட்டாங்க. கரெக்டா, ஷமியை விட்டுட்டாங்க. ஸோ எதுக்கு ஷமி ட்ரேட் பண்ணாங்க புரியல. பட் ஒரு இந்தியன் பேஸ் பவுலர் கண்டிப்பாக தேவை இருக்கு. அண்ட் ஸ்பின் பவுலர் கண்டிப்பாக ஒரு தேவை இருக்கு. அண்ட் அகெயின் ஒரு ஆல்ரவுண்டிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற பிளேயர் இங்கேயும் தேவை இருக்கு. இப்போ பார்த்தா எல்லா டீம்ஸுமே அந்த ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டி தேவையான பிளேயர்ஸ் எல்லா டீமுக்குமே இருக்கு. ஆனால் அவைலபிலிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் இந்த பூல் வந்து அவ்வளோ இருக்கா, அந்த அவ்வளோ டிமாண்டை மீட் பண்ணுற சப்ளை இருக்கான்னு தெரில. அதனால தான் இந்த திருப்பி கேமரூன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், கிளென் மேக்ஸ்வெல் அதே பிளேயர்ஸை பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்க அதான் மோஸ்ட்லி ஒரு இந்தியன் பேஸ் பவுலர். அண்ட் ப்ராபப்ளி மேபி வனிந்து ஹசரங்கா இவங்க ட்ரை பண்ணலாம். இல்லை தீக்ஷனாக்கே கூட போனாலும் போகலாம். இல்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களோட ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ். அவங்க கண்டிப்பா 11ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியன் பிளேயர் தான் அவங்க லுக் அவுட் பண்ணும். என்ன ஹரி? ஏன்னா இப்போ ஆகாஷ் மாதிரியான ஒரு எனக்கு பிளேயர் தேவைப்படுவான். ஆகாஷ் மத்வாலும் இருக்கான். ஸோ அப்படிதான் போவாங்க. இந்த இவங்களெல்லாம் அவங்க டார்கெட் பண்ணும். ஈவன் ரவி பிஷ்னாய் அவனையும் ட்ரை பண்ணலாம் ஒரு லெக் ஸ்பின் ஆப்ஷன். இதுக்கு என்ன நினைக்கிறாரு? ஆக்சுவலா ஆக்சுவலா அவங்களோட முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஸ்பின்னர்ஸே இல்லை, 2 ஸ்பின்னர்ஸ் விட்டாங்க. கரெக்ட், குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். ஓகேவா, குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னர்ஸே இல்லை. அதுவும் அட்லீஸ்ட் ஜாம்பா விட்டு கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பிளேயிங் 11ல இருக்கிற ஸ்லாட் கிடையாது, விளையாட முடியாதுன்னு சொல்லலாம். ராகுல் சகரை எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஆல்ரெடி ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்டும் வீக்கு. எதுக்கு ஷம்மியை ட்ரேடு பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ரிலீஸ் பண்ணிருக்கலாம் ஷம்மியை. சேம் நான் இவங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி நிதிஷ் ராணா கொடுத்ததை நானும் அகைன் சொல்றேன். எதுக்கு ஆல்ரெடி நீ வீக்கா இருக்க, எதுக்கு இன்னொரு டீமுக்கு போய் ஸ்ட்ரெங்தன் பண்ற? லக்னோக்கும் அதே ப்ராப்ளம் தான். லக்னோக்கும் வந்து ஷமி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போல் அங்கே கிடையாது. அது நீ அவன் ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு இன்னொரு பூல் கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கும் உனக்கு. இப்போ வந்து ஷமி விட்டுட்ட, ஸோ ஆகாஷ் தீப் வந்துட்டான். ஸோ எப்படி இவன் போவாங்க? லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாஷ் தீப் தான் கண்டிப்பா இவங்க போவாங்க. கரெக்ட். ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, அவங்க அஷ்துபே ரீப்ளேஸ் பண்ணது. அஷ்துபே இஸ் இன் ரைசிங், இஸ் ஆல்சோ டூயிங் வெல் இன் லோக்கல் டோர்னமெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பின். பட் ஆனால் இன்னொரு ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் கண்டிப்பா தேவை. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பா அவங்க இது பண்ணும். ஏன்னா அவங்க புவி நட்ராஜனே போன வாட்டி மிஸ்டேக் பண்ணாங்க. ஷமி எடுத்துட்டு இப்ப ஷமியும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்லாட் பவுலிங் தான் உங்களுக்கு பெரிய they have to target specifically. ஆமா, இவங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் bowler, ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் bowler, ஒரு இந்தியன் ஸ்பின்னர். இவங்களுக்கு 3 ஸ்லாட்டை ஃபில் பண்ணணும். கரெக்ட், 3 ஸ்லாட்டை ஃபில் பண்ணணும் அவங்க. இதுல 3 ஸ்லாட்ல இந்தியன் குவாலிட்டி ஸ்பின்னர்னு பார்த்தா ரவி பிஷ்னாயும் ராகுல் சார் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராகுல் சார் அகைன் போவாங்களான்னு தெரில எனக்கு. பட் ரவி பிஷ்னாய்க்கு போவாங்க. இவங்க லூசுத்தனமா பண்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. அவங்க வந்து கேமரூன் கிரீனுக்கும் போவாங்க. நான் சொல்றேன் 25 crores பஸ்ஸை எப்படி உடைக்கிறதுன்னு லூசுத்தனமா இவங்களுக்கு இதுக்கு போனாலும் போவாங்க. நான் இப்பயும் சொல்றேன், கேமரூன் கிரீனை எடுக்கிறதுக்கு 2 டீம் தான் சான்ஸ். ஒன்னு சென்னை, இன்னொன்னு கேகேஆர். வேற யாருக்கும் சான்ஸ் கிடையாது கேமரூன் கிரீன் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஆல் அவுட் 2 டீமும் போகும். எனக்கு தெரிஞ்சு 35 crores கூட கேமரூன் கிரீன் போறதுக்குன்னா ஆச்சரியப்படுறதுமே இல்லை. கண்டிப்பா போவான் 35 crores. கண்டிப்பா ஒரு ஃபைட் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்லாட்டு சென்னைக்கும் தேவை, கேகேஆருக்கும் தேவை. கேகேஆர் ரிலீஸ் ரசில், நம்ம ஜடேஜா விட்டுருக்கோம். ஸோ அதனால பெரிய வேல்யூ போவாங்கன்னு நினைக்கிறேன். கௌசிக் வந்தா தூக்கியே இருக்கும். இவங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இவங்க வந்து இந்த ஆக்ஷன்ல அவங்க எப்படி டீம் எடுக்க போறாங்கன்னு தெரியல. இவங்க 26 IPL பர்ஃபார்ம் பண்ணா இவங்களுக்கு ஒரே சான்ஸ் தான் 270, 280 கன்சிஸ்டன்டா 10 மேட்ச்ல அடிச்சா மட்டும் தான் இவங்களால. அபிஷேக் சர்மா தான்
இப்போ அவங்களுக்கு வந்து இஷான் கிஷன். மோஹித் சர்மாவும் வெளில இருக்காரு. மோஹித் சர்மா மாதிரியான பவுலருமே டார்கெட் பண்ணலாம். சன்ரைசர்ஸை பொறுத்தவரையும் அந்த மாதிரி பிளேயருமே இது பண்ணலாம். ஸோ வாட்ஸ் யுவர் ஃபைனல் தாட் கணேஷ் பிஃபோர் கோயிங் டு நெக்ஸ்ட் டீம் நம்ம சன்ரைசர்ஸ் இல்ல பற்றி? அதான் சன்ரைசர்ஸ்க்கு அதான் மேஜர் பவுலிங் பவுலிங் தான் ரொம்ப ஹரிஸ் சொன்ன மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கு இப்போ. ஒரு பவுலிங் லிஸ்ட்னு எடுத்து பார்த்தா ஒரு ஒரு ப்ராமிசிங் பவுலர்ஸ் நம்ம கன்சிஸ்டண்டா எனக்கு எல்லா மேட்சும் பண்ணி கொடுப்பாருங்கிற ஒரு எதுக்கு மெயினா அது ராகுல் சார் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் எதுக்கு ரிலீஸ் பண்ணணும்? அது எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன புரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பூலும் ரொம்ப ரிலேட்டிவ்லி லெஸ் பூல் தான். ஓகே, எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம குஜராத் டைட்டன்ஸ் பார்ப்போம். குஜராத் தமிழன்ஸ் இருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸில் வந்து தே ஆல்சோ டன் மோஸ்ட் ஆஃப் த ரீடைன் அவங்க பண்ணிட்டாங்க. 20 பிளேயர் ரீடைன் பண்ணிட்டாங்க. தே ரிலீஸ்டு 8 பிளேயர்ஸ். பர்ஸ் அவைலபிள் வந்து 12.9. தே ஹவ் லோ பட்ஜெட் ஒன்லி 12.9 க்ரோஸ் தான் இருக்குது. அண்ட் ஸ்லாட்ஸ் அவைலபிளும் 5 ஸ்லாட் தான் இருக்குது. 4 ஓவர்சீஸ் இருக்குது. ஓவர்சீஸ் தான் அவங்க ஃபில் பண்ணலாம். அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர் பார்த்தா ரூதர்ஃபோர்டை வந்து மும்பைக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. தர்ஷுன் ஷனக்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோட்ஸே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மஹிபுல் ரோம்ரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரீம் ஜன்னத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குல்வந்த் கெஜ்ரலியாவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி போவாங்க ஹரி? அவங்க ஃபாரின் ஸ்லாட் தான் லுக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஃபாரின் ஸ்லாட் அண்ட் ஒரு ஃபினிஷர் தேவை. ஃபாரின் ஸ்லாட்டு தே நீட் அ ஃபினிஷர். அவங்களுக்கு லாஸ்ட் இயர் அவங்களுக்கு டாப் ஆர்டர் வந்து கன்னு தெவத்தியா ஒருத்தன் இருக்கான். பட் அவனுக்கு வந்து மில்லரா? கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மில்லர் ஐ திங்க் அவங்க அப்படிதான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆடின் பேஸ்ட் ஆன் கேரளா. ஆஷிஷ் நிராஸ் இது ஆமா மில்லருக்கு போவாங்க. மேக்ஸ்வெலுக்கு போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு டாப் ஆர்டர் கன்னா இருக்கு. ஸோ ஆமா. அவங்களுக்கு மேக்ஸ்வெலுக்கு போனா அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனும் கிடைக்கும். தெவேதியாக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் கிளென் மேக்ஸ்வெலால பண்ண முடியும் கண்டிப்பா. இவங்க இவங்க வந்து பர்ஸ் வேல்யூ இருந்தா இவங்களும் கேமரூன் கிரீனுக்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தே மைட் கோ ஃபார் மில்லர், லியம் லிவிங்ஸ்டன். ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சின்ன வேல்யூ போச்சுன்னா லியம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பா ட்ரை பண்ணும். சி இந்த பூல் ஆஃப் இந்த ஆக்ஷன்ல மெயின் மார்க்யூ பிளேயர்ஸ்க்கு எல்லா டீமும் போவாங்க. அவங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சதுன்னா வாங்கிடலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்க ஸ்லாட் வரும்போது வாங்கணும்னா வாங்கிடலாம். இவங்க வந்து லியம் லிவிங்ஸ்டன் இவங்களுக்கு தேவை இந்த ஸ்லாட்டுக்கு. ஓகே, மேக்ஸ்வெல் தேவை. ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாததுக்கு அந்த அந்த இதை ஃபில் பண்றதுக்கு மில்லரையும் மேக்ஸ்வெல் வச்சு ஃபில் பண்ணலாமான்னு ட்ரை பண்ண பார்ப்பாங்க. ஸோ அவங்க இப்படிதான் போவாங்க. மற்றபடி இவங்களுக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது. தேர் பேட்டிங் இஸ் வெல் செட்டில். ஓகே, அண்ட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் சுந்தர் வந்து அவங்களுக்கு பெரிய பிளஸ் ஆக்சுவலா. இப்போ பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜோட ஒரு என்ன சொல்றது, அவங்க ரீசன்ட் ஃபார்ம் அவங்களோட ஃபார்ம் ரொம்ப குரூஷியல் இந்த டீமுக்கு. ஸோ இந்த நிஷாந்த் சிந்து அவனும் வந்து ஒரு அப்கமிங் இந்தியன் பிளேயர். ஸோ அவனும் ஒரு இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருசா அவங்க சேஞ்சஸ் பண்ணணும்ல. அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்லாட்டை ஃபில் பண்ணணும். எனக்கு என்னமோ அவங்க இவங்க வந்து நிறைய கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டிய டிசம்பர் 16th வந்து நிறைய கொடுக்கணும் ஸ்நாக்ஸ் நிறைய. ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம யாரும் எடுக்க வேண்டாம். டோக்லா சாப்பிடலாம். கிளென் பிலிப்ஸ் கூட வச்சு இந்த ஏரியாவை ஃபில் பண்ணிடலாம் கூட நினைக்கலாம். அவங்க சும்மா உட்காந்து டோக்லா சாப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கணேஷ், இவங்க வந்து நிறையா டிஎன்பிஎல்லேருந்து பிளேயர்ஸ், நல்ல ஒரு டேலண்டட் தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்கிறதுல இவங்க வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க ஆக்சுவலாக ஆஷிஷ் நகரா. அண்டு வாட் யூ தாட், நம்மளோட டிஎன்பிஎல் பிளேயர்ஸையும் இவங்க லுக் அவுட் பண்ணுவாங்களா? பர்டிகுலரி இப்போ இருக்கிற அப்கமிங் டேலண்ட்ஸு லுக் அவுட் பண்ணுவாங்களான்னா ஐ திங்க் இப்போதைக்கு அந்த நெசசிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ மெகா ஆக்ஷனாக இருந்ததுன்னா மேபி அது போக சான்ஸ் இருக்கு. இப்போ ஷெஃப்ரின் ருத்ரஃபோர்ட் விட்டதுனால ஹரி சொன்ன மாதிரி அந்த ஒரு கில்லர் மில்லர் ஆல்ரெடி ஆடின பிளேயர் அது அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு தான் போக சான்ஸ் இருக்கு. அண்ட் மேபி பேக்கப் ஆப்ஷன்ஸாக இந்த மைபோ லாம்ரர் அந்த மாதிரி பிளேயர்ஸை விட்டதுனால ஜஸ்ட் ஸ்லாட்டை ஃபில்இன் பண்ணுறதுக்காக பேக்கப் ஆப்ஷன்ஸ்க்கு வேணால் டொமஸ்டிக்லேருந்து எடுத்து வைக்க பார்ப்பாங்களே தவிர, பட் மேஜர் பிளேயிங் லெவன் நமக்கே தெரியும் இட் இஸ் பியூர்லி செட். அந்த பேக்கப் ஆப்ஷன்ஸ்க்கு போக மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. அது தாண்டி இது வந்து மோர் லைக் ஒரு சும்மா போய் ஒரு ஃபன் அவுட்டிங் மாதிரி தான் போய் உட்காந்துட்டு வர போகிறாங்க, அவ்வளோதான். மேபி இந்த சோனு யாதவ், எஸ்எக்கி முத்து இந்த மாதிரி பிளேயர்லாம் ட்ரை பண்ணலாங்க பண்ணலாம், டிஎன்பிஎல். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பண்ணலாம். பட் அவங்களுக்கு வந்து ஸ்லாட் ஆல்ரெடி ஃபில்டு
பர்ஸ் வேல்யூ அவங்க வந்து அந்த பிளேயர் லேட் டேலண்டடாக இருக்கான், அவன் வந்து நம்ம செட்டப்பில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் பட் அவங்க ப்ரியாரிட்டி மோஸ்ட்லி வந்து அந்த அந்த ஒரு ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நிறையா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டேவிட் மில்லருக்குலாம் கேகேஆர் நல்லா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேகேஆர் வந்து இருக்க பர்ஸுக்கு அவன் வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் தூக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. விக்கெட் கீப்பர் வந்தா தூக்கிடுவான், மில்லர், மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன் வந்தாலும் தூக்கிடுவான். ஓகே ஓகே, I think அவங்களுக்கு ஸ்லாட்ல கேகேஆருக்கு எந்த பிளேயர் செட்டிலான ஃபர்ஸ்ட் ஒரே வரானோ அவன் ஒரு தூக்கிட்டு போயிடுவான். கரெக்ட். ஆமா. ஸோ ஸோ அவன் வந்து அவன் கூட யாருமே கம்பீட் பண்ணவே முடியாது கேகேஆர் கூட இந்த வாட்டி. ஆனால் இப்போ இருக்க குஜராத்துக்கு வந்து பெரிய பெரிய ஒர்க் கிடையாது. ஓகே, ஆப்ஷன் டேபிள் போய் உட்காந்து ஸ்லாட்ஸும் கம்மி தான் ஜாலியா இருக்கு. போயிட்டு ஆமா ஸோ ஆமா பிக் அண்ட் சூஸ் ஜாலியா பண்ணிக்கலாம். போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும். ஆமா ஆமா, ஓகே ஓகே. ஸோ ஓகே. அபுதாபி போனோமா, ம் சுத்தி பார்த்தோமா, வந்தோமான்னு இருந்தா கரெக்டா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்தவரையும் வந்து அவங்க 8 பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 17 ரீடைன் பண்ணியிருக்காங்க. அவங்க பர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 22.95 க்ரோஸ் இருக்கு. ஸ்லாட்ஸ் அவைலபிள் வந்து 6 ஸ்லாட்ஸ் இருக்கு, அதில் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் வச்சிருக்காங்க. அவங்க முக்கியமான ட்ரேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷமியை உள்ள வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஷார்துல் தாக்கூர் மும்பை கொடுத்துட்டு அர்ஜுன் டெண்டுல்கர் வர்றாரு லக்னோ இதை பொறுத்த வரையும். ஸோ அவங்க வந்து டேவிட் மில்லர் விட்டுருக்காங்க, சமார் ஜோசப் விட்டுருக்காங்க, ஆகாஷ்தீப் விட்டுருக்காங்க, ரவி பிஷ்னாய் விட்டுருக்காங்க, ஆஹ் ராஜ்வர்தன் அங்கரேக்கரும் விட்டுருக்காங்க. ஸோ வாட்ஸ் யுவர் இனிஷியல் தாட் ஆன் லக்னோஸ்? இது யார் மாதிரி பிளேயரை டார்கெட் பண்ணுவாங்க? ஃபோர்ஸ் ஓவர்சீஸில் இருக்கு, இவங்களும் டார்கெட் பண்ணலாம்ல. 22 க்ரோஸ் இருக்குல்ல லக்னோவுக்கு பொறுத்த வரையும். லக்னோவும் வந்து இங்கிலீஷ் மாதிரி ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். அதான் ஜாஷ் இங்கிலீஷோட அவைலபிலிட்டி தான் இன்னைக்கு ரிக்கி பாண்டிங் வந்து சொன்னது. ஜாஷ் இங்கிலீஷோட அவைலபிலிட்டி ஒரு ரீசன்னால தான் ரிட்டைன்னு சொன்னான். ஸோ இது அப்ளிகபிள் டு இவங்களுக்கும் தான். அண்ட் இவங்களுக்கு மெயினாக தேவை ஒரு ஒரு ஃபினிஷர். மில்லர் இல்லை டீமில், ஸோ அவங்களுக்கு ஃபினிஷர் ஸ்லாட் ஒன்று ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பின்னர் ஸ்லாட்டை ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ இவங்களும் எப்படி போவாங்கன்னா, இவங்க எகைன் ராகுல் சகருக்கு ட்ரை பண்றதுக்கான பாசிபிலிட்டி இவங்களுக்கு இருக்கு. ஓகே, ரசல் ராகுல் சகர் போலாம்ல. ட்ரை பண்ணுவாங்க. ரசல் ராகுல் சகர் இந்தியன் ஸ்பின்னர்ல இது இருக்கு, ஜாம்பாவும் இருக்கான். கரெக்ட், ஜாம்பாவுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்க லக்னோ பிச்சர்ஸ்க்கு ஜாம்பா வந்து இன்னும் நல்ல யூட்டிலைஸ் ஆகும். ஸோ ஜாம்பாவுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இவங்களும் மேக்ஸ்வெலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. ஸோ கணேஷ், நீ என்ன நினைக்கிற? எந்த மாதிரி இவங்க வந்து மேபி ஃபார் சேஞ்ச் ரச்சின் ரவீந்திரா இல்லை பத்திரண்ணா மாதிரி ஒரு ஃபினிஷ் பவுலிங்க்கு தேவை, அந்த மாதிரி பவுலரையும் ட்ரை பண்ணலாம்ல, டார்கெட் பண்ணலாம்ல? டார்கெட் பண்ணலாம், பட் மெயினாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஒரு ஏன்னா அதான் பவுலர் ஆகாஷிப்லாம் விட்டுருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லை பவுலரிங். இதில் வந்து பத்திரண்ணா ஓவர்சீஸ் ஸ்லாட்டும் இருக்கு, அவங்களுக்கு மேஜர்லி ஓவர்சீஸ் ஸ்லாட்டும் அவைலபிள் இருக்கும்போது பத்திரண்ணா மாதிரியான பிளேயர்ஸையும் பவுலர்லையும் டார்கெட் பண்ணலாம். இன்கேஸ் ரசல் கிடைக்கலன்னா பத்திரண்ணாவும் போகலாம்ல. போகலாம். பட் அதான் இப்போ பத்திரனாக்கு கன்சர்னே வந்து அவனோட ஃபார்ம் டிப் தான் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்கிறது தான் இப்போ நம்ம பிரச்சனை. நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்லேயே பார்த்துருக்கோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவுக்கும் பார்த்துருக்கோம். ஃபார்ம் டிப் இருக்குங்கும் போது எந்த அளவுக்கு டீம் இவனா இப்போ கரண்ட் ஃபார்ம் வச்சு தான் எல்லா ஃப்ரான்ச்சைஸ் டீம்ஸும் பார்ப்பாங்க. இவன் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு என் டீமுக்கு இவன் வேல்யூ ஆட் பண்ணுவான் அதுதான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா பத்திரனா வில் ஹி ஆட் த வேல்யூ டு த டீம்? அது ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. அதுதான் ப்ராப்ளம். வேல்யூ கம்மியாகும்ல, இப்போ எடுக்கும்போது நல்லது தானே. வேல்யூ போய் பர்ச்சேஸா கிடைப்பான்ல பத்திரனா. இன்கேஸ் இந்த சீசன் இல்லைனாலும் அடுத்த சீசன்ல அவனோட ஆவ்கட் ஆக்ஷன்ல யூஸ் ஆகும்ல. மேபி போகலாம், சான்ஸ் இருக்கு. பட் ஒரு ஸ்பின்னர் அவங்க போக ட்ரை பண்ணுவாங்க. மேபி இப்போ ராகுல் சார் மாதிரி பிளேயர் கிடைக்கலாம். அட்லீஸ்ட் இப்போ நம்ம டிஎன்பிஎல்ல இருந்து மணிமாறன் சித்தார்த்லாம் இப்போ ஐ திங்க் ஹி இஸ் நாட் இன் எனி டீம்ஸ் தான் நினைக்கிறேன். He's playing for Lucknow. He's playing for Lucknow. அவங்களோட டீம் தானே, இஸ் ரீடைன்ட். ரீடைன்ட், ஓகே ஃபைன். அப்போ ஃபைன், ஓகே தென் ஃபைன். அப்போ ஐ திங்க் அதுக்கு மேபி அடிஷ்னலாக ஒரு ஸ்பின்னர் போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் டேவிட் மில்லருக்கு ஒரு பிளேயர் போவாங்க, அவ்வளோதானே தவிர ஏன்னா இப்போ அதை தாண்டி வேற நெசசிட்டி இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது.
இல்ல இல்ல நிறைய இருக்கு நெசசிட்டி நிறைய அவங்களோட பிளேயர்ஸ் இதுல வந்து சான்சஸ். இல்ல ஆண்ட்ரிக் நோக்கியா அவங்களுக்கு மாதிரி வேற கூட ட்ரை பண்ணலாம் அவங்க, அந்த சேட்டன் சக்கேரியா, ஸ்பென்சர் ஜான்சன் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இல்ல தேவைப்பட்டுச்சுன்னா மொயின் முஜிபுர் அலி, ரஹ்மான் மொயின் முஜிபுர் அலி. ரஹ்மான் ரஹ்மான். ஏன்னா இல்ல அவங்களுக்கு எனக்கு லாஸ்ட் என்னன்னா டைம் வந்து ஆ, சொல்றா இல்ல சொல்லு. இல்ல இல்ல, நீ சொல்லி முடியும், நான் ஒரு ஃபன்னி நோட் தான். ம். இல்ல அதான் முஜிபுர் ரஹ்மான் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. நான் அவங்களுக்கு தேவை முஜிபுர் ரஹ்மானே ஒரு ஒரு ஸ்லோ கட்டர் போடுற போலர் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பான் அந்த கண்டிஷன்ஸ்ல. இவங்களுக்கும் அதேதான். எல்லா ஸ்லாட்டுமே ஃபில் ஆன மாதிரி இருக்கும், ஆனா ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். அந்த டேலாம் அவங்க எல்லாமே பண்றதை பொறுத்து தான் இருக்கு. இவங்களுக்கும் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவை, ஒரு ஸ்பின்னர் ஒன்று தேவை, இந்தியன் ஸ்பின்னர். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜாம்பாவுக்கு போவாங்கன்னு தான் தோணுது. ஜாம்பா ஷமி வந்ததுனால வந்து இருக்கு. ஸோ அர்ஜுன் டெண்டுல்கர் இஸ் தேர். இது வந்து ஒரு ஒரு சேஞ்ச் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. ரொம்ப நாளா வந்து மும்பைன்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, உம், ஆஹ், ஜாம்பவான் டீம் மும்பை வந்து ஜாம்பவான் டீம்ல அர்ஜுன் பிளேயர்ஸ். டெண்டுல்கரை வந்து அவனை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கவே இல்லை மும்பை இந்தியன் செட்டப்ல. ஸோ அவன் வெளில வந்ததுனால இட்ஸ் த ரைட் டைம் ஃபார் ஹிம் டு பிளாசம். இத்தனை நாள் வந்து ஒரு கக்கூன்குள்ள உட்காந்த மாதிரி உட்காந்துட்டான், பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த கக்கூன்குள்ளே இருந்துட்டான். ஸோ இப்போ வெளில வந்திருக்கான், இட்ஸ் டைம் ஃபார் ஹிம் டு ஃப்ளை. இதுதான் ஓகே. அவனோட ரைட் சான்ஸ். ஏன்னா ஜாக் இருக்கான். ஸோ ஜாக் வந்து அவனுக்கு கண்டிப்பா ஆல்ரெடி மும்பை செட்டப்ல இருந்திருக்கான், அவனை கைட் பண்றதுக்கு கரெக்டான டைமு. ஸோ இவனுக்கு இங்கேயும் அவனுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா ஐ திங்க் இது ஒரு கர்ஸ் தான் நினைக்கிறேன் இந்தியன் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் அவ்வளோ பிளாசம் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கர்ஸ் இன்னும் அப்படி ரிப்பீட்டிவா போய்கிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருந்தா எனக்கு தோணுது. ஓகே ஓகே. ஸோ ஐ திங்க் பரத் அருண் அங்கே வந்திருக்காரு, எல்எஸ்ஜியில் வந்திருக்காரு. ஸோ அதனால மேபி வெங்கடேஷ் ஐயர் கூட டார்கெட் பண்ணலாம்ல. வெங்கடேஷ் ஐயர், அண்ட்ரே ரசல், ரசல் வித் பரத் அருண் கூட இது இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுவும் வாய்ப்பு இருக்கு. தே கேன் லுக் அவுட் தீஸ் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ, என்னை பொறுத்த வரையும். கரெக்ட் கரெக்ட். ஸோ பட் ஆப்ஷன் டேபிள்ல அவங்களுக்கு பர்ஸ் வேல்யூ கம்மி. ரசில் ஐ திங்க் பெருசா வேல்யூ போக மாட்டான். வெங்கடேஷ் ஐயரை வந்து கேகேஆர் மைட் இன்க்ரீசஸ் பிரைஸ் கேப். மேபி அந்த பிரைஸை ஏற்றி விட்டுட்டு வேணா பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. எல்லாமே எந்த ஸ்லாட்ல வராங்க பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. அவங்க ப்ளே பண்றது கேகேஆர் ப்ளே பண்றது அதை பொறுத்து தான் இருக்கு. பார்ப்போம் எப்படி போறாங்கன்ட்டு. ஓகே. ஸோ இப்போ ஸோ வந்து இப்போ இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கடைசியா வந்தாரு விநாயக் டீம். மகாதேவன், என் டீம் மும்பை இந்தியன்ஸ். நீ சொல்லுவேன் தெரியும்டா. அதுதான், நாங்க ஜாலியா இந்த வாட்டி வந்து மிக்சர், வடா பாவு எல்லாமே சாப்பிட போறோம். எங்க கிட்ட பைசா காசு இல்லப்பா. அந்த மாதிரி 2.75 crores தான் லோயஸ்ட் இன் பர்ஸ் எங்க கிட்ட இருக்கு. அண்ட் தே ரீடைன் மோஸ்ட் ஆஃப் தர் கோர் பிளேயர்ஸ். 17 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணியிருக்காங்க. தே ரிலீஸ்டு 9 பிளேயர்ஸ். அண்ட் வந்து ஸோ 5 பிளேயர்ஸ் தான் ஸ்லாட் அவைலபிள். அதில் ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் மட்டும்தான் இருக்கு. என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணாங்கன்னா, இவங்க வந்து ட்ரேட் வந்து சம்மந்தமே இல்லாம குறுக்க இந்த கௌசிக் வந்தா மொமெண்ட் மாதிரி இவங்க ஷெர்ஃபன் ரத்தர்ஃபோர்ட வாங்கினாங்க. லார்டு வந்துட்டாரு மும்பைக்கு. த மும்பை லோக்கல் பாய் கம்ஸ் பேக் டு மும்பை இந்தியன்ஸ், விச் இஸ் குட் திங். அவர் எய்தர் மேக் ஆர் பிரேக் தான். எனக்கு உள்ள ஒரு உண்மையான மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸா கொஞ்சம் பயமாவும் தான் இருக்கு. நல்லாவும் பண்ணுவாரு, அட்டி வாரி வல்லராகவும் இருப்பாரு. எப்படின்னு தெரியாது, பட் இஸ் டூயிங் பாலா, டீசென்ட்லி எனக்கு வெல் இந்த இதுல. உன்கிட்ட ஒரு கொஸ்டின். சொல்லு. இது மும்பை இந்தியன்ஸா மும்பை சூப்பர் கிங்ஸா? எனக்கு அது மட்டும் சொல்லு. மும்பை ஆல்வேஸ் மும்பை இந்தியன்ஸ் தான். இல்லப்பா, ஆக்சுவலா சாட்னர் எடுத்துட்டீங்க, தீபக் சார் எடுத்துட்டீங்க, ஷர்துல் தாக்கர் எடுத்தீங்க. இது எல்லாரும் இது கேள்வி கேட்பாங்கங்கிறதுக்காக நீங்க கரண் சர்மாவை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் இல்லை. முஜிபுர் அதாவது ரஹ்மான் இருக்கானே, எங்களுக்கு இதுதான். முஜிபுர் ரஹ்மான் வேற. ஆ, முஜிபூரும் விட்டோம். எல்லாமே ஒரு சைடு இருந்தாலுமே வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரையும் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். என்னன்னா இப்போ நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணதுனால அவங்க லோக்கல் டேலண்ட்ஸ், இந்த டொமஸ்டிக் டேலண்ட்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி எந்த டீமும் பண்ண முடியாது. தே அண்ட் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணதில் தே ஆர் த பெஸ்ட் சோஃபார். வந்து ட்ரேட்னா எப்படி பண்ணணும் அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண ஒரு டீம் வந்து பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் தான். அண்டு இந்த வாட்டி அவங்க காம்பினேஷன் செட்டில்டாக இருக்கிறதுனால வந்து ஜஸ்ட் தே வில் லுக் அவுட் ஃபார் லோக்கல் டேலண்ட்ஸ் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லைனா ஃபாரின் இதுலேயுமே வந்து யாராவது லோக்கஸ் ஒரு எக்ஸைட்டிங் பிளேயர் ஏதாவது இருந்தாங்கன்னா
அந்த மாதிரி பிளேயர்ஸை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரையும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸோட ஒண்ணுதான் இருக்கு. மினிமம் இல்ல ஸ்லாட் ஒண்ணுதான் இருக்கு. மினிமம் பேஸ் பிரைஸே வந்து 1 crore 2 crore தான் ஸ்டார்டே ஆகும். ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லடா, இப்ப மார்க்கோ யான்சன்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது 30 lakhsல வந்தாரு. இந்த கெவன் மெப்பாக்கா இப்பெல்லாம் இது பண்ணிருக்காருல, இவங்க எல்லாமே கொஞ்சம் லோ பிரைஸ்ல இருந்து வந்தவங்க. அந்த மாதிரி நான் சொல்றேன். மும்பைகிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட் அவங்களோட டேலண்ட் ஸ்கோட். தே மே சர்ப்ரைஸ் வித் சம் நியூ பவுலர்ஸ், தே வில் பெர்ஃபார்ம். இப்போ அஸ்வினி குமார்லாம் இப்போ ஒரு மெயின் பவுலரா இப்போ ஆயிட்டாரு. இப்போ பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணாங்கன்னா, தீபக் சாகருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கனால ஷர்துல் தாக்கர் பவர் பிளே பவுலிங்க்கு ஒரு பேக்கப்பா எடுத்திருக்காங்க. ஆமா நீங்க ஆமா, நான் என்ன நினைச்சேன், பேக்கப் லார்ட் தாக்கூர். லார்ட் தாக்கூரும் அதுதான் சொல்றேன்ல, லார்ட் தாக்கூரும் வந்து மேக் ஆர் பிரேக் தான் அந்த இதுல. ரென் போல்ட் இருக்காரு, பும்ரா போடுவாரு. அடுத்த ஆப்ஷனுக்கு தான் நான் சொல்றேன். தீபக் சாகர் இல்லைன்னா ஈ வில் பி ஆல்சோ ஒரு இது ஆப்ஷன் இருக்கு. ஷார்துல் தாக்கூர் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பாத்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட பர்ஸ் கம்மியா இருக்கு. சொல்லு. எல்லாம் கரெக்ட் தான். என்ன எல்லாம் இருக்காங்க, அப்பயும் கப்பு வின் பண்ணலையே. அதுதான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, 5 வருஷம் சொல்றதுக்கு இல்ல. டூ மச் குக் ஸ்பாயில் தி ப்ரோ. அதுதான் நடக்குது அங்க, வேற ஒண்ணுமே இல்ல. பட் ஐ திங்க் திஸ் டைம் கப் கம்மிங் தான், ஹோம் கம்மிங் மாமே. அந்த மாதிரி தான் வந்து இந்த வாட்டி எனக்கு என்னமோ தோணுது, மும்பை இந்தியன்ஸ்க்கு கப்பு சான்சஸ் அதிகமா இருக்கு. எனக்கு என்னமோ ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் கேளு, 5 வருஷம் ஆயிடுச்சுடா. என்னன்னா இப்ப வந்து ஈக்குவல், இப்ப நாங்களே ஜெயிச்சுட்டு இருந்தோம், நல்லா இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் மற்றவங்களையும் ஆட விட்டு நம்ம ஆடுறது தான். முன்னால சீருது மயிலக்கால, பின்னால வர்றது மச்சக்கால, அடக்கி ஆடுறது முரட்டுக்கால. அந்த மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் வருவோம். நல்லா முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறேன். சம முட்டு. மும்பை இந்தியன்ஸ் அதனால நான் முட்டு கொடுப்பேன். இது வந்து சொல்லிடுறேன். சரி பார்க்கலாம். இல்ல இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல, இந்த ஆக்ஷன் அபுதாபிக்கு வந்து செட்டில்டா காமா போற ஒரே டீம் வந்து மும்பை தான். எனக்கு தெரிஞ்சு அம்பானிலாம் போகணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் இவனை மட்டும் அமுச்சு விட்டு உட்கார வச்சு கூப்பிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா இல்ல இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. மிசல் பாவு கிடைச்சாலும் ஓகேடா. டேபிள்ல மிசல் பாவும் ஆர்டர் பண்ணி விட்டுருங்க. வடை பாவு, மிசல் பாவு எல்லாம் ஆர்டர் பண்றோம். ஜாலியா சாப்பிடுறோம் எல்லாரும். நாங்க இந்த வாட்டி நம்ம மார்க் ஆக்ஷன்ல நான் வந்து மிக்சர் கொண்டு வரேன். வேணா நாங்க கொண்டு வரோம்னு நினைச்சா கடைசியில நீ மிக்சர் சாப்பிட போற. இப்போ நேரம், அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம், அந்த மாதிரி எங்களுக்கு இப்படி ஒரு நேரம் வந்துட்டு நான் சத்தியமா எதிர்பார்த்தது இல்லை. ஆனா அது கிரிமினல் வேஸ்ட். அடுத்த சீசன் நீங்க கப்பு வின் பண்ணலனா மொத்த டீமையும் கலைச்சிருங்க. கலைச்சிட்டு திருப்பி ரோஹித் சர்மா கேப்டனா கொடுத்துக்கலாங்கிறியா? வாய்ப்பு இல்ல. அது கையா பாப்போம். நீ சொல்றது வாய்ப்பு இருக்குடா. ஏன்னா நீ பார்த்தனா ரோஹித் சர்மா வந்து கப் அடிச்சதுக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா கொடுத்தாங்க. ஸ்கை 26 வேர்ல்டு கப் கப் அடிச்சதுக்கு அப்புறம் வேணா கொடுக்கறதுக்கு மாறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஆசைதான், பார்ப்போம். ஸோ பிஃபோர் எண்டிங் திஸ் வீடியோ, நம்ம 3 பேருக்குள்ள கொஸ்டின் தான். இந்த ட்ரேடு வந்து ட்ரேட் விண்டோ பெருசா ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த ட்ரேட் விண்டோ ஸ்டில் ஓப்பன் தான். ஆக்ஷன் போற வரைக்கும் இந்த ட்ரேட் விண்டோ ஓப்பன் தான். இன்னும் சேஞ்ச் கூட நடக்கலாம். இப்போ நடந்த வரைக்கும் ஹோல் ஐபிஎல்லையே பெஸ்ட் ட்ரேட்னா, அதாவது ஈக்குவல் வின், டாப் ட்ரேடு, அதாவது இந்த ட்ரேட் பண்ண வரைக்கும் எல்லாமே கரெக்டா டாப்பா அந்த ட்ரேட். என்ன ட்ரேட் ஓவரால் ஐபிஎல் நான் சொல்றேன், நம்ம ஐபிஎல் ஓவரால் ஐபிஎல் சொல்றேன். இந்த இதுல சோஃபார் தானே கேக்குறேன்? ஆமா, சோஃபார். பாலா நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, நான் அப்புறம் சொல்றேன். என்னை பொறுத்தவரைக்கும் டாப் இதுன்னு பார்த்தா ஐ ஃபீல் இவங்களோட இது ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட். ஷெர்ஃபன் லைக் அவர் வந்து இன் மும்பை வான்கடே கண்டிஷன்ஸ்க்கு ஐடியலி சூட்டட் பிளேயர். ஐ ஃபீல் வந்து ரதர்ஃபோர்ட் வந்து ஒரு டாப் ட்ரேடாக அமைய வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து முகமது ஷமி இன் லக்னோ வில் ஆல்சோ பி அ டாப் ட்ரேட். இது ரெண்டும் தான் என்னை பொறுத்தவரையும் ஒன் ஆஃப் த டாப் ட்ரேடா நான் ஃபீல் பண்றேன். ஸோ நீ சொல்லு கணேஷ். ஐ ஃபீல் டானவன் ஃபெரேரா அது ஒரு நல்ல ட்ரேடா இருக்குமோங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஆப்வியஸ்லி சேட்டன் வந்தல்லே, சேட்டை செய்யா வந்தல்லே.
I ஓகே think like he was not happy there, so இது ஒரு ஓகே ஓகே more like a homecoming அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகே ஹரி வந்து என்ன? என்னது வந்து டாப் ட்ரேடோட ஸ்டீல் தான் சொல்லுவேன். நிதிஷ் ராணாவோடது ஓகே நிதிஷ் ராணா. ஸ்டீல் தான். ஆனா அந்த ஆமா அந்த மாதிரி பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு, அதுவும் அந்த டெல்லி மாதிரி ஒரு டீம்ல ஒரு டாப் ஆர்டர்ல அவங்க கொஞ்சம் லேக்கா இருக்கிறதுல அவங்க போய் ஒரு டாப் ஆர்டர் வந்து கொடுத்த Home மாதிரி city. இருந்தா வச்சுக்கோ. ஆமா ஹோம் சிட்டி அண்ட் சி அந்த டீமுக்கு என்ன தேவையோ அதை போய் நீயே கொடுத்துருக்க வச்சுக்கோ அப்படின்னு. அதுதான் வந்து அதுதான் ஒரு ஸ்டீல் சொல்லலாம். சேம் ஷர்ஃபின் ருத்தர்ஃபோர்டும் ஸ்டீல் தான். ஆனா ஹெவி பேட் மும்பை பேட்டிங்ல ருத்தர்ஃபோர்டை எங்க நீங்க அக்கம்பனி பண்ண போறீங்க நான் பாக்குறேன். எத்தனை மேட்ச் நீங்க ஆட வைக்கிறீங்க, எத்தனை மேட்ச் நீங்க ஆட வைக்கிறீங்க, எத்தனை மேட்ச் அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். நீ பாரு நம்ம வேலை பண்ண வைப்பான். பொலாடு 2 லாடும் இருக்காங்க. சரி, என்னை பொறுத்தவரைக்கும் இன்னொரு இது பாயிண்ட், நீ டாப் ட்ரேட் சொன்ன, டாப் பிளண்டர்னு நான் சொல்லலாம். டாப் மிஸ் பண்ணது லைக் ரிலீஸ் பண்ணதுல வந்து ஐ ஃபீல் ஜோஸ் இங்கிலீஷ் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நான் பார்த்தேன். ஜோஸ் இங்கிலீஷ் ரிலீஸ் பண்ணது, அதே சேம் டைம் ஆண்ட்ரூ ரசல் ரிலீசிங் ஃப்ரம் கேகேஆர். இந்த ரெண்டுமே வந்து என்னன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து வெளியில போனால் மற்ற டீமுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக போயிடுவாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இது ரெண்டுமே நான் வந்து அவங்களோட வேல்யூவும் வந்து அதிகமாக தான் போகும், கம்மியாக ஆகாது வேற டீம் வாங்குறதா இருந்தா. அண்ட் மினி ஆப்ஷன்ல தெரியும் கண்டிப்பாக இந்த மார்க்யூ பிளேயர்ஸுக்குலாம் நிறைய வேல்யூ போகும். இது ரெண்டும் எனக்கு டாப் லெண்டராக இருக்கு. வாட் அபவுட் யூ ஹரி அண்ட் கணேஷ்? எனக்கு டாப் பிளண்டர்னா எஸ்ஆர்ச் அந்த ராகுல் சரண் ஜம்பா 2 பேருமே ரிலீஸ் பண்ணது கரெக்ட். பிளண்டர்னு அதான் சொல்லுவேன். அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா இருந்தா பரவாயில்ல, இல்லை அதனாலதான் பிரச்சனையே. கணேஷ் வந்து என்னோட பிளண்டர்னா நான் எதாவது நான் சொல்லுவேன், அர்ஜுன் டெண்டுல்கரை மும்பையை விட்டது பாவண்டா. ஒரு மும்பைக்காரன் ஒரு டெண்டுல்கரோட பையனை மும்பையில் வச்சுக்காம நீங்கள் தூக்கி போட்டீங்க பார்த்தீங்களா, ரொம்ப தப்புடா. பேட் தேவா. இப்போ என்ன ஆளு ஒரு டெண்டுல்கர் பரம்பரை ஒருத்தரும் ஒரு டீமை சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களா? வாட் இஸ் திஸ் வெரி பேட். இது நான் வந்து யூஎஸ்டே விட்டுறேன். எந்த டெண்டுல்கர் எந்த இதில் சப்போர்ட் பண்ண போறாங்க, ஸோ அதை நான் யூஎஸ் இதுலேயே விட்டுறேன் அந்த இது. ஸோ அதான் இந்த ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களோட நீங்க வந்து உங்க கமெண்ட்ஸ்ல வந்து டாப் ட்ரேடு, ஸ்டீலு, எது பெஸ்ட் ட்ரேடு, ஒஸ்ட் ட்ரேடு எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு பியாண்ட் பவுண்டரிஸ். தேங்க்யூ.